Hi everyone, welcome to my channel. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறது கோட்டக் மியூச்சுவல் ஃபண்டோடைய NASDAQ 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்னல் வேர்ல்டில் நம்ம டிஜிட்டலி வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம். நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசணும், ரிலேட்டிவ் கிட்ட பேசணும், அவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலுமே நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி இமீடியட்டாக வித்தின் செகண்ட்ஸ் நம்ம பேசிட முடியும். நமக்கு இன்றைக்கி ஒரு பொருள் வாங்கணும்னா நம்ம அமேசானில் இல்லை எனி காமர்ஸ் வெப்சைட் மூலமாக யூஸ் பண்ணி நம்ம பழகிட்டோம். இன்றைக்கி முதல்ல ஒரு பொருள் வாங்கினா நம்ம பார்த்து டச் பண்ணி எல்லாம் நம்ம தான் பொருள் வாங்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி காமர்ஸ் வெப்சைட்டில் நம்ம ரிவ்யூஸ் பார்க்குறோம். நமக்கு அந்த நம்பகத்தன்மை அதிகமானதுனால இன்றைக்கி தொடர்ந்து காமர்ஸ் வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணி பொருட்கள் வாங்குகிறோம். நமக்கு ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம மூவிஸும் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ டிஜிட்டலி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இன்றைக்கி சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் குளோபலி லீடிங் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஎஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ யூஎஸில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் நம்ம இந்தியாவில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த கம்பெனிகளில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா நமக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த கோட்டக்லுடைய NASDAQ 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஆப்ஷன். இந்த ஃபண்ட் மூலமாக நம்ம குளோபலி இருக்கக்கூடிய லீடிங் கம்பெனிஸ்லாம் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த NASDAQ 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுங்கிறது ஒரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த லீடிங் கம்பெனிஸ் யூஎஸ்ல இருக்காங்க. பட் இந்தியாவில் அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடையாது. யூஎஸ்ல இருக்கக்கூடிய ETF, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை இண்டெக்ஸ் ஃபண்ட் சொல்லுவாங்க. அதாவது NASDAQ 100ன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ அந்த இண்டெக்ஸில் லீடிங் கம்பெனிஸ் இருப்பாங்க. யூஎஸில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் இருப்பாங்க. அதில் லீடிங் 100 கம்பெனிஸில் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது NASDAQ 100 இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ETF-லையும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லையும் கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த ஃபண்ட் நேம் தான் கோட்டக் NASDAQ 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். ஸோ அந்த ஃபண்டுடைய ப்ரெசன்டேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். கோட்டக் NASDAQ 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். ஸோ இந்த NFO 11th January 2021 ஓப்பன் ஆயிருக்கு. இந்த NFO பீரியட் 25th January 2021. ஸோ கம்மிங் 25th இந்த NFO பீரியட் முடியுது. அதுக்கப்புறம் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் அகெயின் இட் வில் பி ரீஓப்பன் ஃபார் ரீபர்ச்சேஸ். ஸோ அதுக்கப்புறம் வாங்கலாம். ஸோ இப்போ நீங்கள் NFO பீரியடில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 25th January நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ வேர்ல்டில் இருக்கக்கூடிய லீடிங்கில் நிறைய இன்னோவேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஒன்று கிளவுட் கம்ப்யூட்டிங், எலக்ட்ரானிக் பேமெண்ட், இந்த OTT பிளாட்ஃபார்ம், ஓவர் த டாப் ஸ்ட்ரீமிங், 5G டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோனமஸ் கார்ஸ் அண்ட் மெஷின்ஸ், இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வேர்ல்டு லெவலில் இருக்குது. அதில் மெயினாக யூஎஸில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய இன்னோவேட்டிவ் கம்பெனிஸ் இருக்காங்க. அந்த கம்பெனிஸ் எல்லாம் அங்கே இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்காங்க. இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த கம்பெனிஸ் எல்லாம் லிஸ்ட் ஆக கிடையாது. ஸோ ஃபியூச்சரை ஷேப் பண்ண போகிறது 3 விஷயங்கள். ஒன்று குவாலிட்டி, அடுத்தது க்ரோத், அடுத்தது லாங்குவிட்டி, தொடர்ந்து எவ்வளவு காலம் அந்த சர்வீஸை கொடுக்க முடியுன்றது. அதை டிஃபைன் பண்ணுறது 3 விஷயங்கள். ஒன்று நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிவைசஸ் சொல்லுவாங்க. ஸோ டிவைசஸ் இல்லாமல் எந்த டெக்னாலஜியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை கொடுக்குறது ஆப்பிள், கூகுள் போன்ற நிறுவனங்கள். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லைஃப் ஸ்டைல். ஸோ நியூ லைஃப் ஸ்டைலை கொடுக்கக்கூடிய செக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஜூம், டெஸ்லா போன்ற நிறுவனங்கள். ஸோ அது கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேரை கொடுக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சாஃப்ட்வேரை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் மைக்ரோசாஃப்ட், அடோப். ஸோ இந்த எல்லா நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காரணங்கள் ஒரு 5 வகையான காரணங்கள் இருக்கு. ஒன்று இந்தியாவில் இல்லாத டாப் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. நெக்ஸ்ட் டைவர்சிஃபிகேஷன். எல்லா வருஷமே இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணு சொல்ல முடியாது. ஸோ நிறைய தடவை யூஎஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிகள் பர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு அந்த அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் INR டெப்ரிசியேஷன். இப்போ இந்தியன் ருப்பி பார்த்தீங்கன்னா US டாலரை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய மதிப்பு குறைஞ்சிட்டே வருது. ஸோ இப்போ குறைஞ்சிட்டே வரும்போது நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 10% கிடைக்குது, யூஎஸ்லயும் 10% கிடைக்குது. அப்படின்னா அவங்களுடைய டாலர் அப்ரிஷியேட் ஆகும்போது என்னன்னா யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ரிட்டர்ன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் NASDAQ 100 இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணது கிடையாது, 1985 இருக்கு. ஸோ லாங் ட்ராக் ரெக்கார்டும் இருக்கு. நெக்ஸ்ட் இது யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணப்பட்டாலும் நல்ல வெல் நோன் கம்பெனிஸ் தான் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஜஸ்ட் முகம் தெரியாத கம்பெனிகள் இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது. ஸோ இதனுடைய டேட்டாஸும் ரிசர்ச்சுக்கு அவைலபிளா இருக்கும். இந்த ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்தியன் இன்வெஸ்டர் இந்த கோட்டக் NASDAQ 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கோட்டக் NASDAQ 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அங்க இருக்கக்கூடிய NASDAQ 100 யூஎஸ்ல இருக்கக்கூடிய NASDAQ இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய iShares NASDAQ 100 ETF மூலமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. NASDAQ இண்டெக்ஸ் உடைய காம்போசிஷன் காமிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆப்பிள் நிறுவனத்தில் மட்டுமே ஒரு 12% இன்வெஸ்ட் பண்றாங்க. அடுத்து மைக்ரோசாஃப்ட், அமேசான், டெஸ்லா, ஃபேஸ்புக், ஆல்பபெட்ன்றது பார்த்தீங்கன்னா கூகுளுடைய பேரண்ட் கம்பெனி. இப்படி இருக்கக்கூடிய லீடிங் கம்பெனி இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுல 48% ஐடி செக்டர்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் செக்டர் கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி, அடுத்தது கம்யூனிகேஷன் சர்வீசஸ், அப்புறம் ஹெல்த் கேர். ஸோ இந்த இண்டெக்ஸ்ல மெயினாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய செக்டர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டெலிகம்யூனிகேஷன், ரீட்டைல், ஹோல்சேல் ட்ரேட், பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி செக்டர்ல தான் மெயினாக இன்வெஸ்ட் பண்றாங்க.
இந்த இண்டெக்ஸுடைய காம்போசிஷன் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை டிசம்பரில் சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலுக்கு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் நீங்கள் எப்போ பார்த்தீங்க, இந்த ஃபண்டு வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபண்டாக இருந்தாலுமே கூட இது வந்து ஒரு திமேட்டிக் ஃபண்ட். ஏன்னா 50% மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபண்டு இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் எப்பவுமே ஒரு திமேட்டிக் ஸ்கீம்ஸ் வந்துட்டு ஒரு 5 to 10% மேலே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வந்து ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் மட்டும் இந்த மாதிரி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 1 lakh வரைக்கும் வந்து இந்த மாதிரி திமேட்டிக் ஸ்கீமில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ. So mutual funds are subject to market risk. Read all scheme related documents carefully.